நான் இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோன்னா, இனிமேல் சாங் வந்து நேற்று ரிலீஸ் ஆச்சு. நம்ம லோகேஷ் அண்ணா, லோக்கி அண்ணானும் ஸ்ருதிஹாசன் அக்காவும் சேர்ந்து ஒரு லவ் ஆல்பம் சாங் பற்றி தான் அதோட கண்டென்ட்டு. அந்த கண்டென்ட் சாங்கோட ரியாக்ஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ப்ளே இனிமேல் ஆண்டவரோட லிரிக்ஸு. ஸோ 2 பேர் ஃபோன்லேயே ஃபஸ்ட்டு மெசேஜ் வருது. மெசேஜை பார்க்குறாங்க. எத்தனை மணிக்கு வரீங்க, நீங்கள் சொல்லுங்கள், நம்ம மீட் பண்ணுவோம் அப்படின்னு பேசிக்கிறாங்க. இல்லை நீங்கள் கொடுங்க. ஓ, கமலா தேட்டரில் மீட் பண்ணுறாங்க 2 பேரும். ஓ, அடுத்தது கமலா தேட்டரில் மீட் பண்ணிக்கிறாங்க. ஹாய் ஹாய் அப்படி சொல்லிக்கிறாங்க. ஹாய் சொன்னே ஃபர்ஸ்ட் ஹக்கு. என்னங்கடா ஓ, 2 பேரும் பாப்கார்ன் வாங்கி உள்ள போகிறாங்க. ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் அவரோட படத்தை அவங்களே பார்க்க போகிறாங்க தேட்டரில். ஐயோ, ஸ்ருதிஹாசன் மேடம் தொடர்லேருந்து பாப்கார்ன் கீழே கொட்டிக்கிச்சு. லோக்கி அண்ணன் இப்படி பார்க்குறாரு. என்னடி கஷ்டப்பட்டு காசு கொடுத்து பாப்கார்ன் வாங்கி கொடுத்தா பாப்கார்ன் இப்படி கொட்டுற? ஸோ அதை பாப்கார்னை இவர் எடுத்து சாப்பிட்றாரு. உளுந்த பாப்கார்னை. ஓ, மேடம் வாய்ஸ் வருது. நெஞ்சம் இந்த பாட்டில் வர மாதிரி நம்மளாம் இது கையை பிடிச்சிக்கிறாங்க. இது டீசர்லேயே பார்த்தோம் அந்த இதுதான். அப்புறம் படம் முடிச்சுட்டு வந்து காரில் உட்காந்து சாப்பிட்றாங்க. ஸோ 2 பேர் ரொமான்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. டின்னருக்கு கூப்பிட்றாங்க. என் வீட்டுக்கு டின்னருக்கு லொக்கேஷனை மெசேஜை பார்த்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. அப்படியே பாடுறாங்க. ஓ, பப்பில் போய் பாட்டியில் டான்ஸ் ஆடுறாங்க. போமா, நான்லாம் வரல, நீ ஆடுமா அப்படின்ட்டு இப்படி தட்டி விடுறாங்க. நான் புது கிஃப்ட் வாங்கிக்கிறேன் பாரு, நல்லா இருக்கு. ஸோ கேர்ள் ஃப்ரெண்ட் ரூமுக்கு நம்ம லொகேஷன் இருக்கோம். PS4 விளாட்றாங்க. காட் ஆஃப் வார் விளாட்றாங்க 2 பேரும், ஃபைட்டிங் கேமு. அப்புறம் கால் மேல கால் போட்டு விளாட்றாங்க. தப்பு. ஓ, 2 பேரும் ஒரே, நீ என் ப்ரெஷ்ஷில் பல் விளக்கு, நான் உன் ப்ரெஷ்ஷில் பல் விளக்குறேன், எப்படி இருக்கு இப்படி தேய்ச்சிக்கிறாங்க. அடுத்தது ஸோ பர்கர். ஸ்ருதிஹாசன் மேடம் வந்து அவங்க ஆள் வந்து இப்போ பேக்கரி வச்சிருக்கிறாங்க, பர்கர் ஷாப். ஸோ பர்கர் கொடுங்க, பர்கர் சாப்பிடுவோம். ஸோ ரிங் வாங்கி கொடுக்குறாங்க லோகேஷ் கனகராஜுக்கு நம்ம மேடம். அவரும் ரிங் வாங்கி கொடுக்குறாங்க. ஸோ ஒரு காதலுக்குள்ள இதெல்லாம் சகஜம் தானே. ஓ, ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுறாங்க போயிட்டு ஆஃபீஸில். இனிமே ஸோ ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டாங்க. பப்பில் டான்ஸ் ஆடுறாங்க. வா, கல்யாணம் ஆயிடுச்சு, பார்ட்டி பண்ணலாம், வா, ஹக் பண்ணிக்கலாம். ஏய், அப்பயும் PS4, கல்யாணம் ஆன பிறகும் PS4. டவாடு. ஓ, இப்போ லோகேஷ் அண்ணன் சிகரெட் போடுகிறாரு. ஸோ பேக்கரியில் மைதா மாவை பிசைகிறாங்க ஸ்ருதிஹாசன் அக்கா. ஸோ டாய்லெட்டில் பாத்ரூம் போட்டால் நீ பாத்ரூம் டோரை க்ளோஸ் பண்ண மாட்டியா? ஸோ இப்போ சண்டை. ஓ, இதுதான் இப்போ சண்டை வருது. வா, திஸ் இஸ் த சீன் ஐ வாண்ட். எஸ். ஸோ பேக்கரி மாவை பிசைகிறாங்க ஸ்ருதிஹாசன் அக்கா. அடுத்தது வா, பாத்ரூம் போனால் கதவு மூட மாட்டியா? இறி, நான் ஃபோன் பேசிட்டு இருக்கிறேன், வரண்டி. எப்படி சாப்பிடாம அப்படியே வெறித்தனமாக உட்காந்து அது சாப்பிட்றாங்க. அடுத்தது என்னடி இப்போதானே நீ வந்தேன், ஏய் நான் தூக்கிட்டானே இருக்கேன், என்ன நீ டிஸ்டர்ப் பண்ணுற போட்டு சன்கிளாஸஸ் ஃபுல்லாக திறந்து விடுறாங்க. மெடிக்கல் ஷாப்புக்கு போகிறாங்க. ஸோ இப்போ மேடம் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க தெரிஞ்சிச்சு, பாசிட்டிவ் வந்துச்சு. அடுத்தது ஸோ லோகேஷ் ப்ரெஷரில் இப்போ தம் அடிக்கிறார் அண்ணன். ஸோ ஒரு ஃபாரின் போயிடுறாரு, விட்டுட்டு எங்கேயோ ஓடி போயிடுறாரு, தனியாக போயிடுறாரு. ஏய், ஏன்னா என்னை விட்டு தனியாக போனேன், நான் ப்ரெக்னென்ட் டைமில் இருக்கும்போது ஏய் அப்படி தான் நீ முன்ன விட்டு போவேன். போய் சண்டை, இப்போ ஃபுல்லாக சண்டை தான். இப்போ அவங்க பண்ண ப்ராஜெக்ட் எல்லாம் உடைக்கிறாரு எங்கள் அண்ணன். என்ன விட்டு என்ன மஞ்சிரி. அப்புறம் இப்போ ஒன்று சேர்த்துறாங்க. ஸோ டைவர்ஸ் வரைக்கும் போகுது. அப்புறம் டைவர்ஸ் வரைக்கும் போய் மறுபடியும் ப்ளே ஸ்டேஷன்ஸ் 2 பேரும் விளாட்றாங்க. பாருங்க, காரணமே இல்லாமல் இப்போ சண்டை போகிறது தான் இந்த காலத்தில் லவ் பசங்க. காரணமே இல்லாமல் லவ் சண்டை போடுறீங்க. சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் சண்டை போட்டு இதுக்குதான் நான் லவ்வே பண்ணுறது இல்லை. நிம்மதி
மறுபடியும் பாதி இது எல்லாமே அந்த ஒரு படத்துல நடக்கிற சீக்வன்ஸ். ஸோ அந்த படத்தை பார்த்தோன்னே மறுபடியும் நம்ம பிரிஞ்சிருவோமோ சேர்ந்துருவோமோ கடைசியில சேர்ந்துட்டாங்க. முதலும் நம்ம ஆண்டவர் வாய்ஸ் பழையனா பதியனா எழுபடா புறப்பதும் நாம் அறிவோம் பெருமதம் தும் சுகம். ஆண்டவர் ஃபேன் பாய் மூமெண்ட். ஃபேனும் பண்ணிட்டாரு, ஆண்டவரும் எனது ரசிகனுக்கு நான் கொடுக்க வேண்டிய பரிசு ஆண்டவரும் பண்ணிட்டாரு. ஓகே, புது லொக்கேஷனை நான் பார்க்குற மாதிரி இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் ரொமான்டிக்காகவே இருக்கு. சாங்கு நல்லா இருக்கு. ஸோ ஒரு காதலிக்கும் போது எந்த ரீசனும் இல்லாமல் பிடிச்சி காதலிக்கிறாங்க. அதே சண்டை வரும்போது பிரியும் போது என்ன காரணம், இதெல்லாம் ஒரு காரணமாடி சண்டை போட்டு பிரியறதுக்குன்னு காரணமே இல்லாமல் சண்டை போடுறாங்க, மறுபடியும் சேர்றாங்க. இது ஒரு படத்தில் நடக்குது. இது அப்படியே அவங்க ரியல் லைஃப் ட்ரீமாகவே அதை நினைச்சுறாங்க. சரி, அந்த படம் கிளைமாக்ஸ் முடிவு ஒன்று சேர்ந்துடுறாங்க. என்னங்கப்பா. ஓகே.